உன் பேர்ல கம்யூனிட்டி கிச்சன் தொடங்க போறேன்னு சொன்னதுக்கு பாட்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, பாராட்டினாங்க, உனக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் மறந்துட்டியா? அதெல்லாம் பொய். என்ன கண்மணி இப்படி பேசுற? எனக்கு அதெல்லாம் பொய்யா தெரியல. அவங்க உங்களுக்கு முன்னாடி பேசினது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்க இல்லாதப்போ என்கிட்ட எப்படி பேசினாங்க, நடந்துட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல கண்மணி. ஒருத்தர் மேல நமக்கு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன நல்லது பண்ணா கூட அது நமக்கு பிடிக்காம தான் போகும். நல்லது இல்லைங்க, அவங்க நமக்கு கெட்டது பண்ண பாக்குறாங்க. நம்மள பிரிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நாடகம் ஆடுறாங்க, பொய் சொல்றாங்க. கண்மணி, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் பொய் சொல்றேனா? ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? ஐயோ, அப்படி இல்ல கண்மணி. பின்ன வேற எப்படிங்க? எப்படி? அவங்க உங்க பாட்டினா நான் உங்க பொண்டாட்டி. அவங்க சொல்றத மட்டும் அப்படியே நம்புவீங்க, நான் சொல்றத கேட்க மாட்டீங்கன்னா எப்படிங்க? ஏய் கண்மணி, கண்மணி, என் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம நீ பேசுற. எங்க பேசுன? நீங்க தான் என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்களே, அப்படியே பாதியிலே தடுத்துட்டீங்களே. இங்க பாரு கண்மணி, உங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். இதுல யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல நீ சொல்றதை கேட்டு நான் பாட்டியை முறைச்சிக்க முடியுமா? இல்ல பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை நான் முறைச்சிக்க முடியுமா? இப்ப அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி சரி விடு, சாரி, டென்ஷன் ஆகாத, சாரி. நானும் பாட்டிக்கு முன்னாடி உன் மேல கோவப்பட்டிருக்க கூடாதுதான். பிரச்சனையை அங்கேயே சால்வ் பண்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சரி, டைம் ஆச்சு, வா தூங்கலாம். கண்மணி, நான் சொல்றேன்ல. நீங்க படுங்க, நான் அப்புறமா படுத்துக்கிறேன். எங்க போற? எனக்கு தூக்கம் வரல, நான் மாடியில கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். என்ன நிம்மதியாக இருக்கியா? உன்னை இங்கேருந்து துரத்துறதா என்னுடைய முதல் வேலை. நெல்லு எங்க போற? அதான் என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, அதான் போறேன். நீ மொத்தமா இந்த வீட்டை விட்டே போய் தொலைய வேண்டியதானே? பாட்டி, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. தெரு தெருவா கூவி கூவி சாப்பாடு விற்கிற உனக்கெல்லாம் நான் எதுக்கடி மரியாதை கொடுக்கணும்? உங்க பேரை முன்னாடி என்ன பாராட்டிட்டு அவர் இல்லாதப்போ என்ன இப்படி மரியாதை இல்லாம கேவலமா பேசுறீங்களே. ஏய், தராதரத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத. அதுக்கெல்லாம் உனக்கு அருகதையே கிடையாது. நீ இருக்கிறது என்னோட வீடு. நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை அன்பு ஓடுது. அவனுக்கு நீ எப்பவுமே பொருந்தாதபடி. நான் அவருக்கு போதும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு தான் அது பிடிக்கல. என்ன, உன் பேர்ல அவன் கம்பெனி ஆரம்பிச்சதும் தலையில கொம்பு முளைச்சிருச்சோ? இந்த பார், அவன் உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கிற தைரியத்துல ரொம்ப ஆடாத. நான் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணேன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். பார்த்தல, அவன் உன் மேல அன்பா இருப்பான், ஆனா நீ சொல்றத அவன் கேட்க மாட்டான். நான் சொல்றத மட்டும்தான் நம்புவான். அதுதான் அவன், அவ்வளவுதான் நீ. கண்மணி கம்யூனிட்டி கிச்சனை நடத்த போற, அது விளங்கவே விளங்காது. முதல்ல அது நடக்குதான்னு பாரு. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், உன்னால அதை தொடங்கவே முடியாது. என்ன பிடிக்கலங்கிறதுக்காக உங்க பேரனுக்கும் சேர்த்து இப்படி சாப விடுறீங்க? அந்த காதுல விழுந்தா என்ன நினைப்பாரு? விழட்டும். பாட்டி விடு. ஐயோ பாட்டி, அம்மா, ஐயோ பாட்டி, பாட்டி என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு பாட்டி? இந்த கண்மணி என்ன கீழே தள்ளிட்டா மயூரி. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்காக இப்ப அவங்களை கீழே தள்ளின? அறிவு இருக்கா உனக்கு? வயசான காலத்துல மண்டைய கிண்டைய உடைச்சு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அவளை திட்டாதீங்க. அந்த கோவத்துல அதுக்கு சேர்த்து அவ என்ன ஏதாவது பண்ணிட போறா. முதல்ல தூக்க.
பாட்டி பாத்து பாட்டி. என்ன தைரியம் இருந்தா அவங்கள இப்படி தள்ளி விட்டுருப்ப. சும்மா பார்த்த மாதிரி பேசாதீங்க, அவங்க நடிக்கிறாங்க. ஏய், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ அவங்கள தள்ளி விட்டதை பார்த்து தான் நாங்க பதறி போய் ஓடி வந்திருக்கோம். பண்றதையும் பண்ணிட்டு என் பாட்டி மேலேயே பழிய போடுறியா நீ? ஏண்டி இப்படி பண்ண? சொல்ல. ஒன்றும் இல்லை, அந்த கம்யூனிட்டி கிச்சன் ஐடியா எப்படி கிடைச்சதுன்னு கேட்டேன். அதை பற்றி கேட்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொன்னான். ஏன் கண்மணி இப்படி பேசுறேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. ஆமாமா அதேதான். விடுங்கம்மா, அன்புக்கு இது தெரிய வேண்டாம். அப்புறம் அவன் வேற டென்ஷன் ஆயிட போறான். ஒரு நிமிஷம், அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சு பாட்டி? என்ன? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? அத்தை, ஒன்றும் இல்லைப்பா, விடு. எதுக்கு இப்படி ஆளாளுக்கு முறைச்சிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன நடந்துச்சு கண்மணி? அத்தை, நான் பாட்டுக்கு உட்காந்து பூ கட்டிட்டு இருந்தேன் அத்தை. அப்போ ஏய், நீ உடனே எல்லார் காதலையும் பூ சுத்தாத. நடந்ததை தான் நாங்க பார்த்தோமே. அப்ப என்னன்னு சொல்லுங்க. பாட்டிய கண்மணி தள்ளி விட்டுட்டா. இல்லங்க, இல்லங்க, இவங்க போய் சொல்றாங்க. நாங்க கண்ணால பார்த்தது சொன்னா இவன் நம்ப மாட்டான். ஆனா பொண்டாட்டி சொன்னா அப்படியே நம்பிடுவான். என்னாச்சு கண்மணி? நான் அவங்கள தள்ளி விடலங்க. மயக்கம் வந்துச்சுன்னு கீழே விழ போனாங்க. நான் அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் போனேன். அதுக்குள்ள அவங்க கீழே விழுந்துட்டாங்க. விடுங்க பாட்டி, அதான் சொல்றாள்ல, உங்களை பிடிக்க வந்தப்போ அவ கைப்பட்டு மிஸ் ஆகி தெரியாம அப்படி ஆயிருக்கும். விடுங்க பாட்டி. அப்ப நீ என்ன நம்பல இல்ல? பாட்டி, நான் இவளுக்கு என் மேல என்ன கோவமோ தெரியல. முன்னாடி நான் இவகிட்ட நடந்துகிட்டதெல்லாம் நினைச்சு இவ இன்னும் என் மேல வெறுப்போட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் சமயம் பார்த்து இவ என்ன தள்ளி விட்டுட்டா. நல்ல வேளை நான் சோஃபால விழுந்தேன். என் வயசுக்கு நான் கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க பாட்டி. பாத்து பாட்டி. பார்த்து. அத்தை, நான் இல்லங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் முறைச்சுக்கிட்டு இருக்க போறியா? இந்த பாட்டி பேத்தி தொல்லை தாங்க முடியல. அவங்க ஒன்னும் ஏன் பாட்டி கிடையாது, உங்க பாட்டி. ஓ ஓகே சரி, பட் நீ அவங்கள பாட்டின்னு தானே கூப்பிடுற? ஏய் சும்மா இரு. உங்க ரெண்டு பேர் பிரச்சனையும் ஏதோ குழந்தைங்க சண்டை மாதிரியே இருக்கு. அவ கீழே தள்ளிட்டா நான் தள்ளலன்னு சும்மா எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை. கண்மணி, குழந்தைங்க கூட காலையில சண்டை போட்டா சாயந்தரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா உங்களை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் போலியே. கண்மணி, அவங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, நீ ஏன் இப்படி இருக்க? ஏங்க, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம சும்மா பேசாதீங்க. அதானே அவங்களை பிடிக்கிறதுக்குள்ள அவங்க விழுந்துட்டாங்களே, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? நான் தான் பாட்டிக்கிட்ட அப்பவே சொல்லிட்டேனே. ஆனா அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்களா? வேணும்னே தானே தள்ளி விட்டேன்னு ஏன் மேல பழி போட்டாங்க. இங்க பாரு, இதெல்லாம் கூட்டு குடும்பத்தில் நடக்கிற டெய்லி ரொட்டீன் அட்ராசிட்டிஸ். இதெல்லாம் வழக்கமா மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் நடக்கும். ஆனா நீ அம்மா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால பாட்டிக்கும் உனக்கு நடக்குது. பாட்டிக்கு அம்மா வேற பிடிக்காது. அதான் அதான் அந்த கடுப்புல இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு அன்பு, இருப்பாங்க. ஆஹா, கேட்கவே எவ்வளவு இனிமையா இருக்கு. நீ என் பேரு சொல்லி கூப்பிடும் போது என் பேரு இவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கே தெரியுது. உங்க கவிதையை ரசிக்கிற மூட்ல எல்லாம் நான் இப்போ இல்ல. நான் உன்னை ரசிக்கிற மூட்ல இருக்கேனே. எங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இதே டயலாக் தான் நேத்தும் சொன்னேன்.